எல்லாருக்கும் வணக்கம். இது வரைக்கும் நம்ம வந்து இயற்கை எப்படி என்ன சொல்லி கொடுத்தது, அதுலேருந்து நான் எப்படி விலகிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். அதில் முக்கியமான விஷயம் வந்து பெண்மை தன்மை. வந்து ஒரு கல்யாணம் ஆகி ஒரு குடும்பம் இருக்குன்னா, அந்த குடும்பத்துக்கு வந்து பெண்கள் ஆணி வேர் அப்படின்னு நான் படிச்சிருக்கேன். நான் என்னோட சின்ன வயசில் நான் வந்து பார்த்துருக்கேன் அந்த மாதிரி. ஸோ அதனால எனக்கு என்னென்னா, வீட்டில் வந்து எல்லாரையும் அரவணைச்சு அன்பாக சாப்பாடு நல்லா செஞ்சு கொடுத்து, சாப்பாடு அவங்க சாப்பிட்றத பார்த்து ரசித்து, அவங்களுக்கு வந்து என்ன தேவைகளோ அதை வந்து ஆசையாக செய்யணும். அதே மாதிரி நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, அந்த சக்தி தான் வந்து நம்மளை வந்து நல்லா வழி நடத்தி கூட்டிகிட்டு போகணும். அதுக்குண்டான கதைகள் அந்த மாதிரி நிறையா சொல்லி நல்ல வழியில் வந்து குழந்தைங்களை வந்து கூட்டிகிட்டு போனால் அவங்க வந்து பிற்காலத்தில் வந்து நல்ல குடிமகன்களாக ஆக முடியும். ஸோ அதுக்கு வந்து பெண்கள் தான் ஆணிவேராக வீட்டில் இருக்கணும். அதனால் அப்படி இருக்கணுன்ட்டு என்னோடய ஃபேமிலியில் நான் வந்து ஆரம்பித்தேன். அதே நேரத்தில் வேலையில் வந்து நான் அப்படி இருக்க முடியாது. வேலையில் வந்து நான் இப்படி தான் அப்படின்னு அடித்து நான் பேசணும். அண்ட் அப்போ தான் வந்து சொல்கிறத கேட்பாங்க. இல்லை நம்ம ரொம்ப மென்மையாக இருந்தோன்னா நம்ம சொல்கிறது வந்து எடுபடாது. ஸோ அந்த மாதிரி லைக் மோர் ஆண்மைத்தன்மையாக வெளி வந்து லைக் ரொம்ப அமைதியாக அடக்கமாக அப்படி இருக்கிறத விட லைக் நல்லா தைரியமாக தெளிவாக நான் பேசணும். அப்போ தான் வந்து மேலே மேலே அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு உண்டான எல்லாம் பண்ண முடியும் வேலையில். ஸோ இது ரெண்டும் எனக்குள்ளே வந்து பெரிய ஒரு கான்ஃப்ளிக்டாக இருந்தது. ஸோ நான் முடிஞ்ச வரைக்கும் ரெண்டுத்துலேயும் வந்து என்னை முழுமையாக தரணும் அப்படின்றதுல நான் வந்து முயற்சி செஞ்சேன். ஆனால் வந்து என்னால் அது அப்படி ரெண்டுத்துக்கும் முழுமையாக என்ன தர முடியல. வேலையில் வந்து நான் ஈடுபட்டேன்னா வீட்டை கவனிக்கிறது குறையும், வீட்டில் நான் வந்து கொஞ்சம் கவனிக்க ஆரம்பித்தேன்னா வேலையில் குறையும். ஸோ அந்த மாதிரி எனக்கு குழந்தை பிறந்து குழந்தைய நான் கவனிக்கணுன்ற வரும்போது வேலையில் வந்து என்னால் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண முடியல. அதனால நான் என்னோடய வேலையில் வந்து என்னை வந்து லே ஆஃப் பண்ணிட்டாங்க. அது எனக்கு வந்து பெரிய ஏமாற்றமாக இருந்தது. அதை நான் வந்து பிளெஸ்ஸிங்காக எடுத்துக்காமல் நான் வந்து அதை ஒரு கர்ஸாக நான் எடுத்துட்டேன். அதனால் என்ன விளைவுகள் அப்படின்றத நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.